அதான் எங்களுக்கு நாங்கள் வந்தோம்னா எங்களுக்கு நான் வெஜிடேரியன் வேணும், எங்களுக்கு வந்து பீஃப் பிடிக்கும், அதான் நான் வெஜிடேரியன் பீஃப் எல்லாம் பண்ணிடுறோம். வரும்போது சொல்கிறோம், நீங்கள் பண்ணிடுறோம். 2 நாள் டைம் கொடுப்போம், அப்போ அவர் செஞ்சுட்டாலும். நம்ம ஈவிகே இளங்கோவன் எம்எல்ஏ அவர் வந்து இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு நிருபர்களுக்கு. என்ன பேட்டி கொடுத்துருக்காண்டா, நாங்கள் வருவோம், நாங்கள் வந்தால் நான் வெஜிடேரியனு கொடுப்பாரா, பீஃப் பண்ணி கொடுக்கட்டும், நாங்கள் பீஃப் சாப்பிடுவோம், பீஃப் பண்ணிடுவோம். நீ என்ன கறி வேண்டாலும் சாப்பிடுங்க, நீங்கள் பீஃப் சாப்பிடுங்க, பன்னிக்கறி சாப்பிடுங்க, பாம்பு கறி சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு நாங்கள் செஞ்சு வைக்கிற அளவுக்கு ஆளை கொடுத்தாங்க. ஓகே, எத்தனை பேர் வர்றோன்னு சொல்லுங்கள், அத்தனை பேர்த்துக்கு நாங்கள் பண்ணித்தரோம். அங்கே கமலாயத்தில் பண்ண முடியாது, கொட்டூரில் எங்கள் ஆஃபீஸ் மண்டல ஆஃபீஸ்லேயே நாங்கள் பண்ணித்தரோம். அது போதும், என்னுடைய மண்டல ஆஃபீஸ் போதும் உங்களுக்கு பீப்பு கறி பண்ணி கொடுக்குறதுக்கு. ஓகேயா, எதுக்கு கமலாயம் அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் எதுக்கு? என் ஆஃபீஸ் மண்டல ஆஃபீஸு, கொட்டூரில் இருக்கிற மண்டல ஆஃபீஸ் போதும், இங்கே எல்லா கறியும் கிடைக்குது. ஓகேயா, நீங்கள் மண்டல ஆஃபீஸுக்கு அம்பத்தூர் மண்டல ஆஃபீஸு சர்க்குரு ஆஃபீஸுக்கு வாங்க, உங்கள் பண்ணித்தரோம். இப்படி தான் ஜெயலலிதா ஆட்சியில் இப்படி தான் தேவையில்லாமல் பேசி வாய் இழுத்துக்கிருச்சு. அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் பண்ணி எல்லாம் பண்ணி வாய் இப்போ தான் கொஞ்சம் சரியாச்சு. புரியுதா? படக்கொடக்கமாக பேசணும், இல்லாட்ட திருப்பி வாய் இழுத்துக்கிறோம், கை இழுத்துக்கிறோம். அப்புறம் இதாக தான் தெரியணும், ஊனமாக தான் தெரியணும். பார்த்து